நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசனுக்கும் மறுபக்கம் நம்ம விஜய்க்கும் சண்டை மிக பெருசாக ஒரு பக்கம் முத்திருச்சுங்க. மல்லி எங்கே போனால் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நானே அந்த குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நீ தேவையில்லாமல் எங்கிட்ட வாயில விரல விட்டு நோண்டின்னு இருக்க, உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்பட ஆரம்பிச்சிடறேன். என்ன விஜய் எதுக்கு இதுக்கெல்லாம் கோவப்படுறேன்? நான் என்ன கேட்டேன், அப்படி எப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு தானே கேட்டேன். அதில் என்ன தப்பு இருக்குது? நீ என் பொண்ணோட புருஷன், அது கொஞ்ச நாளா ஒத்து வைக்கப்பட்டுருந்துச்சு. அதனால இப்போ என் பொண்ணு திரும்ப வந்துட்டா, அதனால 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றத பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் கேட்கறாரு. நீ கேட்கறது எதுவுமே தப்புன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, ஆனால் அதுக்கான நேரம் அதுக்கான காலம் வரணும். என் கூட இப்போ வாழ்ந்துனுக்கிற ஒருத்தியை எனக்கே தெரியாம கடத்தி எட்டுன்னு போயிட்டு எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு இப்போ நீங்க இந்த மாதிரி டிராமா போட்டுன்னு ஒரு பக்கம் என்னோட வாழ்க்கையை சீரழிக்க பார்க்குறீங்களே, இது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே அப்படியே சும்மா ஒரு பக்கம் நல்லா முக்கன மாட்டு சாணி எடுத்து அடிச்ச மாதிரி பேசிடுறாரு நம்ம தலைவன் விஜய். உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம பேசுனது எல்லாமே தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கற வரைக்கும் விடலைங்க. அப்படியே சும்மா கதிரேசன் ஒரு பக்கம் கூடி குறுகி போயிட்டு, ஐயோ மாப்பிள்ளை நான் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கு மேல மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் ரேணுகா அந்த ரூம்ல உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. கதிரேசன் பாக்குறோமோ, ஐயோ என்ன இப்படி ஏமாத்திட்டானே, என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டானே, என்ன பிடிக்கலையா அவனுக்கு, என்னை ஏன் இந்த அளவுக்கு வெறுக்கிறாரு, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எல்லாமே ஒரு பக்கம் எல்லாருக்கும் நல்லதா இருக்கணும், எல்லாரும் நம்மளை விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதை தானே செஞ்சேன், எல்லாமே அவங்களுக்கு நல்லதை தானே பண்ணேன், ஆனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு நான் நல்லது பண்ணேன் அந்த அளவுக்கு எனக்கு கெட்டதா தானே வந்து சேருது அந்த மாதிரி சொல்லி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி கதறி 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 அழ ஆரம்பிக்கிறாங்க. இனிமே நான் எதுவுமே பண்ண போறதில்லை, என் வாழ்க்கையில எதுவுமே எனக்கு இல்லை, விஜயமான எனக்கு யாரும் வேணாம், எல்லாரையும் நம்பி தான் நொந்து தான் அந்த இடத்துல நின்று இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுக்கு மேல இதை பத்தி பேசி ஒன்றும் நடக்க போறதில்லை, நான் பேசுறது எல்லாமே தப்பு தான், என்ன மன்னிச்சிரு ரேணுகா, ஏதோ ஒரு கோபத்துல ஒரு ஆத்திரத்துல பேசிட்டேன், இதுக்கு மேல தவிர நான் செய்ய மாட்டேன், உனக்கு இப்பயும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன், நீ தான் என்னோட உலகம், உன்னை மட்டும்தான் நான் காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாயிலே வட சுட ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய். ஆனா அதே சமயத்துல விஜய்க்கு ரொம்ப ஆசை காதல் அன்பு எல்லாமே யார் மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யார் மேல, நம்ம மல்லி மேல தாங்க. மல்லி மேல தான் உசுரே வச்சுன்னு இருக்காங்க. மசராட்டம் இவங்களை சும்மா ஏதோ உப்புக்கிச்சப்பான்ற மாதிரி ஒரு பக்கம் என்னதான் சொன்னாலும் ஏதோ சொன்னாலும் கேட்டுக்காம ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது கதிரேசனுக்கு ஒரு பக்கம் வெறுப்படுது. ஏன்டா என் பொண்ணை பார்த்தா உனக்கு எப்படா தருது, அப்படியே சும்மா ஆஃபரா எதனா 10% ஆஃபர் 20% ஆஃபர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆஃபர்ல என் பொண்ணை பிடிச்ச மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இரிட்டேட் பண்றடா என்ன, எல்லாமே ஒரு லிமிட் தான் பாத்துக்கோ, லிமிட் மேல போச்சு என்கிட்ட பேச்சே இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா குந்தளிச்சுன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் கோபம் ஆவேசம் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து வந்து அடின்னு அடிக்குதுங்க. என்ன பண்றது பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே, நீங்க ரேணுகா அம்மாவை கல்யாணம் பண்ண அடுத்த செகண்டே நான் என்ன பண்ணணும்னு சொல்ல தெரியாது, எனக்கு ரேணுகா அம்மாவை பிடிக்கல, ரேணுகா அம்மாவே வேணாம், அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு அம்மாவே இல்லை, அவங்க யாரு எனக்கு அம்மான்றதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, எனக்கு இது வரைக்கும் என்ன பார்த்துருக்காங்க, அவங்க அம்மான்னு சொல்லிட்டு நான் எதனால ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஒவ்வொரு வார்த்தையும் நச்சு சின்ன பொண்ணா இருந்தாலும் பக்குவமா கேட்கற கேள்வி எல்லாம் இருக்கே வேற மாதிரி இருக்குங்க. ஒரு பக்கம் பயப்படுற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டா நம்ம வெண்பா, இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச முடியாது, என் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ரேணுகா இருந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த இடத்த விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அவங்க போகலைங்க. அப்போ கூட எனக்கு இந்த சொத்து எல்லாமே வேணும், இந்த சொத்துக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்காக ஆசைப்பட்டு இந்த இடத்துல தான் இருக்காங்க. யாரா இவங்க இப்படியெல்லாமா இருக்க முடியும், ஒரு மனுஷனால இப்படியெல்லாம் எப்படா இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் இரிட்டேட்டா தான் இருக்கு. என்ன பண்றதுங்க, எல்லாமே ஒரு பக்கம் தலையெழுத்து ஏத்துக்கிட்டு போய் தானே ஆகணும் அப்படின்ற வாக்கள் தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களெல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து எப்படியாவது அந்த மாரிக்கிட்ட வந்து தப்பிச்சு வரணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா மாறி வந்து ஒரு பாடம் இல்லைங்க. மாரியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு பக்கம் பிடிச்சா உடும்ப புடி, இதுக்கு மேல வெளியே வரக்கூடாது, என்னவாடி ஏமாத்திட்டு ஒரு பக்கம் போக பார்த்தா உன்னை எப்படி நான் போக விட்டுறேன்னு பாக்குறேன், என் வாழ்க்கையில இனிமே நீயும் ஒரு பாட்டு, உன்னை எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாறி வந்து பிடிச்சி வச்சுன்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கடுப்பு தாங்க ஆகுது. என்னடா மாறி இந்த மாதிரி எல்லாம் பண்ற மாதிரி, இதெல்லாம் தப்பு இல்லையடா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டா மாறி இருந்து தப்பாவது ரைட் ஆகுது, நம்ம எப்படி இருந்தாலும் சரி நம்ம விளையாடணும், விளையாட்டை நாம தான் ஒரு பக்கம் ரசிச்சு சுவைச்சு விளையாடணும், அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதை விட்டு இது தவறு இது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துக்கிறதுனால ₹1 பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் என்னடா இது இப்படி எல்லாம் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் குழப்பமா தான் இருக்கு. என்னங்க பண்றது, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் போய் ஆகணும். இதுக்கு மேல இதை இப்படி விடுவோம் அப்படி விடுவோம்னு சொல்லிட்டு எதுவும் நம்ம பேசி வாயால சமாளிக்க முடியாது. முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அதை பத்தி தான் பேசணும். ராஜேஸ்வரி மறுபக்கம் ரஞ்சிதமும் இருந்துன்னு
அது எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கல, இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க, அந்த சந்தோஷம் நீடிக்கக்கூடாது, இந்த சந்தோஷத்தை கெடுக்கணும், இவங்க வாழ்க்கையில் இனிமேல் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இவங்க யோசிக்கிறத பார்த்தா பெருசாக ஏதோ செய்ய போகிறாங்க போலே. அப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, ஐயோ நானா என்னடா உலகம் இது இப்படி போயின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டம் பயம் எல்லாமே சேர்ந்து வந்துட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனால் அது கூடவே நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் மார்க்கமாக தான் போயிட்டு இருக்குங்க. அது கூட இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு தினசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னடா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மாரியை போய் அடிச்சு பிடிச்சி மாறிக்கிட்ட வந்து நம்ம மல்லியை மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. மல்லி இருந்து நான் அப்போ ஒரே வாரம் தான் சொல்கிறேன், விஜய் உங்கள் மேலே நான் காதல் வச்சுன்னு இருக்கேன், ஆனால் நீங்கள் என் மேலே ஒரு மசுரை கடை வச்சுனால என்னை விட்டுட்டீங்கல்ல, இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கேன். என்னடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ வெளியே போ, உன்னை நானே தான் விட்றேன்ப்ப, ஆனால் நீ வெளியே போய் விஜய் கூட சேர்ந்தேன்னா அடுத்த செகண்ட் விஜயோட உயிருக்கும் ஆபத்து, உனக்கும் ஆபத்து, பார்த்துக்க, உன் உயிர் போன கூட நீ கவலைப்பட மாட்டேன், ஆனால் விஜய் வெண்பா இவங்க உயிருக்கு ஆபத்துனா நீ தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ உன் குடும்பத்தை நேசிக்கிறியா, அந்த மாதிரி தான் எல்லாரும் நேசிப்பாங்க. நீ முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்தா நல்லது, விட்டு கொடுக்காம கெட்டு போச்சுன்னு நினைச்ச கெட்டது. யாரா அவன் நம்ம தலைவன் மாஸ் காட்டுறானே ஒரு பக்கம், யாரை பற்றி கண்டுக்க மாட்டாங்க எங்கள் தலைவன் ஸ்டாப் டக்கர் டூப் டொக்கர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கண்ணு வச்சிருவாங்க எல்லாம். அதனால அந்த பக்கம் திருப்பியெல்லாம் புள்ளிக்கு வயிற்று வலி வரைக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத்தருங்க. நம்ம சேனலில் அருமையான கிவ்வேலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்களுக்கு மிக 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 தரமான ஆஃபரெல்லாம் காத்துன்னு இருக்குது. என்னென்ன ஆஃபர் அப்படின்ற விஷயத்தை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் 1 by 1 நம்ம சொல்ல தான் போகிறோம். சொல்லி நீங்கள் பார்த்துக்கு தான் பாருங்கள், தெரிஞ்சுக்க தான் பாருங்கள். இந்த பாரு எங்கள் தலைவன் ஏதோ சொல்கிறோம், தலைவா பிராண்டு சரிம்மா. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத்தருங்க.